இந்த அன்பே சாராம்சம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இதுல மாஸ்டர் முக்கியமா நிறைய விஷயங்கள் சிம்பிளா சொல்றாங்க. அதாவது அன்புங்கிறது நம்ம ஒரு மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயமா நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது உள்ளுக்குள்ளார இருந்து தானாக வெளிப்படுற ஒரு விஷயம். பரிசுகள் மற்ற விஷயங்களால அன்புங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வர முடியாது. அது மாதிரி நம்ம வெளிப்பாடுகளாக துரியோதனின் மனநிலைன்னு சொல்றாரு. வெளிப்புற விஷயங்களை கேட்டு பெறுவதனாலேயோ அல்லது கொடுக்க முற்படுவதனாலேயோ அன்பு வளர முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இதுல நம்ம படிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். கடவுளை நாம் நேருக்கு நேர் சந்திக்கும் போது அல்லது நமது அன்பு மிகு மாஸ்டர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போது நாம் பெருமிதத்தோடு எதிரே நின்று அதை நான் முக்கியமாக நினைக்கவில்லை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் வாழ்க்கையின் ஒரே முக்கியமான நோக்கம் அனைவரையும் நேசித்தல் மற்றும் யாரையும் புண்படுத்தாமல். இந்த இடத்துலதான் நம்ம நேத்திக்கு நிறுத்தணும். அனைவரையும் நேசித்தல், யாரையும் புண்படுத்தாமல் இருத்தல், இதுதான் வாழ்க்கையுடைய முக்கிய நோக்கம். இந்த வாழ்க்கையுடைய முக்கியமான நோக்கத்தை நம்ம அடையிறதுல ஒரு பகுதி ஈஸி. இந்த அனைவரையும் நேசித்தல் அது எப்படி அவ்வளவு ஈஸியானா, ஈஸியோ கஷ்டமோ அது என்னை சார்ந்த விஷயம். நான் என்கிட்ட இருக்கிற வெறுப்பை அகற்றிவிட்டால், என்கிட்ட ஒரு சில சாரார் மேல இருக்கிற அதிகமான விருப்பத்தை அகற்றிவிட்டால் நான் அனைவரையும் நேசிக்கிற ஒருத்தனாக மாறிப்பேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சிக்கு உட்பட்ட விஷயம். ஆனால் இந்த யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது நான் மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை. நான் சும்மா இருந்தாலும், நான் எதை பேசினாலும் அல்லது பேசாமல் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு புண்படுவதும் புண்படாமல் இருப்பதும் அந்த எதிராளியுடைய விஷயமாகவும் இருக்கு. இது 100% யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட ஒரு சம்ஸ்காரிக் பேட்டனுடைய ஒரு விளைவாக இருக்க முடியாது. அதனாலதான் மாஸ்டர் யாரையும் புண்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் காயப்படாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறார். ஏன்னா சாதாரணமா ஒருவர் சொல்கின்ற வார்த்தை, அவர் எந்த மட்டத்துல விளையாட்டாக சொல்கின்ற வார்த்தை நம்மளை ஆழமாக பாதிக்கலாம். இன்னொரு இடத்துல வேண்டுமென்றே ஒருத்தர் சொல்லுகின்ற வார்த்தை கூட நம்ம மேல படாம அப்படியே போயிடலாம். நம்ம யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறதே சில பேரை புண்படுத்தலாம். அல்லது யாராவது புண்பற்றுவாங்களோ நம்ம விளக்கம் சொல்ல போனது இன்னும் அவங்களை அதிகமாக புண்படுத்தலாம். ஸோ இந்த ஹர்ட்டிங் அப்படிங்கிறது என்னுடைய பகுதியில இருந்து நான் குறைக்கிறதுக்கு ஒரே வழி, நான் எப்ப பேசினாலும் மாஸ்டருடைய நினைவுல பேசுறது மட்டும்தான். நான் எப்ப அமைதியாக இருந்தாலும் மாஸ்டருடைய நினைவுல அமைதியா இருந்தா மட்டும்தான். பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாலாம் சாத்தியம் அல்ல. அப்ப பிரசன்னம், மாஸ்டருடைய பிரசன்னம் எனக்குள்ளார இருக்கும் பொழுதும், மாஸ்டரோடு இணைந்து என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் பொழுதும், அந்த லாலாஜி சொல்லுவார் இல்லையா, அந்த மூலாதாரத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பேசுங்கள். அந்த மாதிரி ஒரு பேச்சும் அந்த மாதிரி ஒரு இருப்பும் மட்டும்தான் மற்றவர்களை புண்படுத்தாமல். அதுக்காக நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. முடிந்தவரை ஒரு சுடு சொற்களையோ அல்லது குத்தி காட்டுவதையோ நம்ம தவிர்த்து மிக மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இதுதான் நம்ம சைட்ல. அதுக்கப்புறம் மற்றவர்கள் புண்படுவதும் புண்படாததும் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள சம்ஸ்காரிக் பேட்டனுடைய எஃபெக்ட். ஸோ அது ஒர்க் பண்ணாம மாடரேட் பண்றது மாஸ்டருடைய நினைவும் மூலாதாரத்துடன் எப்பொழுதும் இணைந்த நிலையில நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிறது தான். அப்ப பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் மட்டும்தான், அது லாலாஜி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் இந்த 2வது நோக்கத்தை, அதாவது மற்றவர்களை புண்படுத்தாமல் இருங்கள் என்கின்ற நோக்கத்தை ஓரளவாவது நிறைவேற்றும். இது ஒரு பெரிய டாபிக். ஏன் புண்படுறாங்க, ஏன் நம்ம பேசுறது இன்னொருத்தவங்களை போய் அஃபெக்ட் பண்ணுது, அல்லது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசுறது நமக்கு ஏன் தெரியாம போகுது, அல்லது ஏன் நம்ம வேணும்னே மற்றவர்களை அஃபெக்ட் பண்றோம், இதெல்லாம் ஒன்னொன்னுக்கும் பின்னாடி ஒரு உளவியல் காரணம், ஒரு ஆன்மீக காரணம், ஒரு சாதாரண உலக வாழ்க்கையில நடைபெற்ற நிகழ்ச்சிகளுடைய
எதிர்விளைவுகள் நிறைய இருக்கு. இந்த இடத்த நம்ம ஞாபகமா வச்சுக்கணும். நிறைய ரத்தின சுருக்கமான விஷயங்கள் மாற்று சொல்றாரு. நேத்திக்கு சொல்லும் பொழுது, நேர்மையாக சம்பாதியுங்கள், புத்திசாலித்தனமாக செலவழியுங்கள். ஒரே வார்த்தை தான் சம்பார்த்தனை பத்தி. அதே மாதிரி இங்க வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு 2 வரியில சொல்றார். அனைவரையும் நேசியுங்கள், யாரையும் புண்படுத்தாமல். இந்த 2ஆம் பகுதியை நாம் மறந்து விடுகிறோம். அது ஒரு தெய்வீக விதி. ஒளி உலகில் இருந்து வரும் பற்பல செய்திகள் தெய்வீக விதிகளை பற்றி சொல்கின்றன. அதில் அனைத்திலும் தனித்து நிற்பது இந்த அடிப்படையான அனைவரையும் நேசியுங்கள் என்பதும், இதிலிருந்து தொடர்ச்சியாக எழும் யாரையும் புண்படுத்தாமல் இருங்கள் என்பதும். உண்மையிலேயே அவுட் ஆஃப் லவ் நம்ம பேசும் பொழுது அது ஒரு 90% அடுத்தவர்களை புண்படுத்தாது. அப்ப நான் அன்பாதான் சொன்னேன், அவங்கள ஏன் அது இப்ப ஒரு தாய்க்கு மகன் மேல அன்பு இல்லாமலா இருக்கு. ஆனாலும் தாயினுடைய வார்த்தைகள், தகப்பனுடைய வார்த்தைகள் சில நேரங்கள்ல வளர்ந்த பிறகு மகனையோ மகளையோ வந்து புண்படுத்துது. அப்ப அது அன்பு கிடையாதுங்கிறதுதான். அவுட் ஆஃப் லவ் வந்து பேசும்பொழுது அதுல எந்த விதமான உணர்ச்சி அழுத்தமும் இல்லாமல் அது ஒரு மூலாதாரத்தோடு இணைந்து பேசும் பொழுது நிச்சயமாக புண்படுத்தக்கூடாது. இந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நாமே நமக்குள்ளார போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பகுதிகளாக இருக்கு. நிறைய விளக்கங்கள் தேவையில்லை, நம்ம முயற்சி பண்ணுவோம், யோசிச்சு பார்ப்போம். ஜேம்ஸ் டாட்சன் என்பவரின் அந்த சிறிய கதை ஒன்றுடன் இந்த உரையை முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு அழகான கதை. இந்த ஜேம்ஸ் டாட்சன் எழுதின இந்த கதை. இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு தகப்பன், ஒரு மகள், ஒரு அப்பா, ஒரு பொண்ணு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா தான் அந்த பொண்ணை வளர்த்துட்டு வர்றாரு. ஒரு ஒரு பகுதி, வாழ்க்கையோட ஒரு பகுதி இல்லாம வாழ்றவங்கள்ட்ட கொஞ்சம் சிடுசிடுப்பும் இருக்கும், கொஞ்சம் வேதனையும் இருக்கும். அப்ப அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், ஜேம்ஸ் டாட்சன் கதையை படிக்கும் பொழுது வரும். இங்க வந்து நம்ம சுருக்கமா பேசுறதுனால அந்த பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா வந்து மக்கள்கிட்ட அன்பாவும் இருக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த மன அழுத்தத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு அப்பா. பொண்ணு வந்து முழுமையாக அப்பா மேல அன்பு செலுத்துற, ஏன்னா 2 கிடையாது, அப்பா அம்மான்னு இருந்ததுன்னா 2 விதமா பிரியும் அன்பு. இங்க இருக்கிறதே அப்பா மட்டும்தான். பொண்ணு வந்து அப்பா மேல அபரிதமான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு. கொஞ்சம் ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு குடும்பம். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அது மாதிரி வரும் பொழுது கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கறது பழக்கம். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அம்மா பத்திரமா வச்சிருந்த ஒரு பெட்டியை போய் தேடி எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற அந்த கோல்டன் கலர் பேப்பரை எடுத்து அப்பாட்ட நான் இதை யூஸ் பண்ண போறேன்னு. அப்ப அப்பாவுக்கு கோவம் வருது. பொதுவாவே அம்மா நினைவா அவர்கிட்ட இருக்கிறது அதுதான். அதை வந்து ஓபன் பண்ணி அதுல இருக்கிற அந்த கோல்டு கலர் பேப்பரையுமே எடுக்குது, அந்த சின்ன குழந்தை எடுக்குதுங்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் ஒரே நினைவு, அதுவும் போக போதே அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொஞ்சம் வருத்தமா பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணதான் இந்த பேப்பரை எடுக்கிறேன், அதனால எனக்கு கொடுங்கப்பான்னு கேக்குது. சரின்னு அப்பாவும் என்ன பண்றாரு, பொண்ணுக்கு ஒரு சரி நான் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறான், அது வந்து என் ஒய்ஃபே எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சரிம்மா ஓகே. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு வந்து ஒரு அழகான பெட்டியில மேல வந்து இந்த கிஃப்ட வச்சு கட்டி மேல வந்து இந்த கோல்டு கலர் பேப்பர்லாம் போட்டு அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்பாவும் அதை ஆர்வத்தோட வாங்கி, நம்ம பொண்ணு நமக்கு என்ன உள்ளார வச்சிருப்பா, ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஒரு பூவோ இருந்தா கூட இட்ஸ் குட். என் பொண்ணு அவளுடைய அவுட் ஆஃப் லவ் என்னமோ கொடுக்க போறாங்க. பட் வாங்கி ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே இல்லை. இது ஏப்ரல் ஃபூல் மாதிரி இல்லை இது. அதாவது வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி செய்வோம், இந்தாங்க பிரசன்டேஷன் அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ளார எதுவும் இருக்காது, இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரிங் மேல இருக்கும். ஸோ அவங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி ஒரு கோபம் வருது. நீ வந்து பத்திரமா வச்சிருந்தா என்னோட ஒய்ஃபோட அந்த கோல்டு கலர் பேப்பரை வேஸ்ட் பண்ணதும் இல்லாம இந்த பெட்டி எம்டி பெட்டியை கொடுத்து என்னை வந்து ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக தன் மகள்கிட்ட பேசுறாரு. அப்ப வந்து அந்த பொண்ணுக்கு ஒண்ணு அழுகுது. என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இந்த டப்பாவை நான் ராத்திரி ஃபுல்லா 1000 முத்தங்களால நிரப்பி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியே அப்பா சுக்குநூறா உடைஞ்சு போற. பொருளாதான் இருக்கணும் கிஃப்ட் அப்படிங்கிறது கிடையாது, அது உணர்வாவோ உணர்வு மட்டத்தை தாண்டிய ஒன்றாக கூட இருக்கலாம்.
அப்ப வெறும் கையோடு வர்றவங்க எல்லாருமே நம்ம மேல அன்பு இல்லாதவங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது அது எதையோ ஒண்ணு சுமந்துக்கிட்டு வருதுங்கிறத பாக்குற அளவுக்கு நம்ம இல்லை. அந்த அப்பாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பொண்ணை வந்து திட்டிட்டு ஏமாத்துறான்னு நினைச்சிட்டு இது மாதிரி ஒரு என்ன கேலி பண்றா அப்படின்ற ஒரு கோபத்தோட எல்லாம் அதை பார்த்தமே, இதுக்குள்ளார என் பொண்ணு 1000 முத்தம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து தூங்காம முத்தங்களை கொடுத்து கொடுத்து அந்த உணர்வை அதுக்குள்ளார சேமிச்சு கொடுத்ததை என்னால ஃபீல் பண்ண முடியுங்கிற அந்த அப்பாவுடைய சாதாரணமாவே ஒரு அப்பாவுக்கு வந்து தன் பெண்ணுக்கோ தன்னுடைய பையனுக்கோ எதுவும் செய்ய முடியலங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இந்த அன்பை உணர முடியாம போனது அவரை ஏதோ ஒரு நெஞ்சை கசக்கி பிழிகிறதா. அதுக்கப்புறம் அந்த அப்பா அவர் இறக்கும் வரை அவருடைய தலைமாட்டில் இருந்து அந்த பெட்டியை நகர்த்தினதே கிடையாது என்னைக்கும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் டாட்சன் முடிக்கிறார். இந்த கதையை வந்து மாஸ்டர் வந்து ரொம்ப சுருக்கமா இதுல சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் டாட்சன் என்பவரின் சிறிய கதை ஒன்றுடன் இந்த உரையை முடிக்க விரும்புகிறேன். அவர் தனது நண்பரை பற்றி ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அவர் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அவரது மனைவி இறந்து போனால் அந்த பெண் குழந்தைக்கு 5 அல்லது 6 வயது ஆன போது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்தினம் தன் அம்மாவின் பெட்டியிலிருந்து தங்க நிற உரையிட்ட காகிதத்தை எடுத்தாள். வழக்கமாக அந்த பெட்டி மூடியே இருக்கும். அவள் அப்பா அதை பார்த்ததும் மிகவும் கோபம் அடைந்தார். இது உன் அம்மாவுக்கு சொந்தமானது, அதற்கும் மேலாக இந்த தங்க நிற காகிதத்தை நீ வீணாக்குகிறாய் என்றார். கிறிஸ்துமஸ் நேரத்தில் அவர் இப்படி மிக கோபமாக இருந்தார். அந்த குழந்தை அழத் துவங்கியது. அப்பா, உங்களுக்காக ஒரு பரிசை இதை கொண்டு உரையிடப் போகிறேன் என்றார். இதனால் அவர் சிறிது சமாதானம் அடைந்து, பரவாயில்லை அன்பு மகளை, எடுத்துக்கொள் என்றார். அன்றிரவு ஒரு அட்டை பெட்டியை அவள் இந்த காகிதத்தால் உரையிட்டு காலையில் தன் அப்பாவிடம், அன்புள்ள அப்பா, உங்களுக்கு இது கிறிஸ்துமஸ் பரிசு என்று சொல்லி பரிசை கொடுத்தாள். அவர் அன்போடு மிகுந்த புன்னகையுடன் அந்த பெட்டியை திறந்தார். அதில் ஒன்றுமில்லை. இந்த பெட்டி காலியாக இருந்தது. அவருக்கு மிகவும் கோபம். முதலில் இந்த காகிதத்தை நீ வீணாக்கினாய், மேலும் இந்த பரிசு பெட்டியில் ஒன்றுமே இல்லையே என்றார். இப்போது அந்த சிறுமி மேலும் அதிகமாக அழத் துவங்கினாள். தன் கண்களில் கண்ணீருடன் அப்பாவிடம், அப்பா, இந்த பெட்டியில் 1000 முத்தங்களை வைத்து மூடியிருந்தேன். அதற்காக இரவு முழுவதும் செலவிட்டேன் என்று சொன்னார். இந்த கதையை எழுதியவர் அன்று முதல் தன் ஆயுள் முழுவதும் அந்த அப்பா இந்த பெட்டியை தன் படுக்கை அருகிலேயே வைத்திருந்தார் என்று சொல்கிறார். எதையும் எதிர்பாராமல் இத்தகைய அன்பை நம் வாழ்க்கையில் நாம் பொழிய வேண்டும். இந்த பொண்ணுக்கு என்ன அர்த்தம்? ஏதாவது அப்பா நமக்கு கிஃப்ட் கொடுப்பாரு, பாராட்டுவாரு? எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு ஏதோ கொடுக்கணும். என்ன கொடுக்க முடியும்? முத்தம் தான் கொடுக்க முடியும். அப்ப நைட்டு ஃபுல்லா 1, 2ன்னு எண்ணி ஒரு 1000 முத்தங்களை அந்த பெட்டிக்குள்ளார நிரப்பி அதை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய மனது எப்படி? அந்த கதையை முழுசா படிக்கும் பொழுது கண்கள்ல எல்லாருக்குமே தண்ணீர் வராது, தண்ணீர் வராமல் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நேரேட்டிவா அது இருக்கும். அவர்கள், அதாவது நம்முடைய மாஸ்டர்கள், நம்மிடமிருந்து எதையும் கேட்கவில்லை. நம் குடும்பங்களில் கணவனிடமிருந்து அல்லது மனைவியிடமிருந்து அல்லது பெற்றோர்களிடமிருந்து நீங்கள் எதையாவது கேட்கும் அந்த வினாடியே அந்த உறவை நீங்கள் கொன்று விடுகிறீர்கள். பட் இங்க எல்லாமே கேட்கிற உறவுகளாகத்தான் இருக்குது. எனக்கு நீ அதை செய்யல, எனக்கு நீ இதை செய்யல, என்ன நீ நல்லா கவனிச்சுக்கல, என்ன நீ பார்த்துக்கிட்ட விதம் தவறு, எனக்கு இதை நீ வாங்கி கொடுக்கல, என்ன செஞ்சிட்ட நீ, எனக்கு செய்யலன்னு சொல்றதை விட இன்னும் மோசமான வார்த்தை, எனக்கு என்னத்த செஞ்சிட்ட நீன்னு, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை குழந்தைகள் அப்பா கிட்ட சொல்றது, அப்பாக்கள் வந்து தன்னுடைய மகள்கிட்ட சொல்றது. அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் வரும். என்ன செஞ்சிட்ட நீனு, எனக்கு என்ன செஞ்ச நீனு, அல்லது இதை செய்ய நீனு அப்படின்ற கட்டளைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்பை தாண்டி வேற ஏதோ ஒன்றுதான். அன்பு நம்மள்ட்ட இல்ல, வேற ஏதோ ஒண்ணுக்காக நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனாலதான் சொல்றாரு, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் வருகின்ற அந்த நிமிடமே அன்பின் அடிப்படையிலான உறவை நீங்கள் கொண்டு விடுகிறீர்கள். அன்பின் அடிப்படையான உறவு எப்படி இருக்கும்? நான் என்ன செய்யணும், அதை நான் முழுசா செஞ்சிட்டேனா, இன்னும் எப்படி செய்யலாம், இந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் அதற்கு இருக்கும். அதுதான் அன்பின் அடிப்படையிலான உறவு. சரி, இப்படியே இருந்தா என்ன யாரு கவனிச்சுக்குவார்? மாஸ்டர் கவனிச்சுக்குவார், கடவுள் கவனிச்சுக்குவார், இயற்கை கவனிச்சுக்கும், தர்மம் கவனிச்சுக்கும். தர்மம் கவனிச்சுக்கும்னு நம்பி இப்படி அன்பு செலுத்தினாலும் அது பொய்யான அன்புதான்.
இந்த ரியல் லவ் எப்பயுமே தனக்கு என்ன செய்யப்பட்டது, தனக்கு என்ன கொடுக்கப்பட்டது, தான் எப்படி கவனித்துக் கொள்ளப்பட்டோம்ங்கிற அந்த சைடுக்கே போகாது. நான் என்ன செய்யணும், இன்னும் எப்படி நல்லா செய்யலாம், இந்த சிந்தனை மட்டும்தான். இது சகோதரிகளா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம். குறைஞ்சபட்சம் தங்கள் மனைவி கிட்ட, தங்கள் கணவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை ஒரு நாளாவது முழுசா வாழ்ந்து பார்க்கணும். எப்பயுமே எதிர்பார்ப்பு தான், எப்பயுமே கேள்விதான். எனக்கு என்ன செஞ்ச, எனக்கு ஒண்ணும் செய்யல, எனக்கு எதுவும் செய்யல. இந்த வார்த்தைகளை கணவனும் மனைவியும் மாறி 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 பயன்படுத்துற ஒரு வாழ்க்கையாதான் நம்ம வாழ்ந்துட்டு வரோமா? என்னைக்கு அந்த ரியல் லவ் உள்ளுக்குள்ளார இருந்து ஊட்டெடுத்து வெளியில வரப்போகுது? இன்னும் மாஸ்டர்கிட்டயே அதான், மாஸ்டர் எனக்கு என்ன செஞ்சாரு, இப்படியே கேள்விகள்லயே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்பு ஒரு மிக உயர்வான விஷயம், மிக மென்மையான விஷயம். நீங்கள் அதை கேட்டு பெற முடியாது. நமது மாஸ்டர்களிடமும் இதுதான் உண்மை. நீங்க நல்லா பார்த்துக்கலாம். எங்கன்னு கேட்டா, ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, அதுவா நினைச்சு உங்களை பார்த்து சிரிச்சாதான், அதான் கட்டிக்கிட்டாதான். மிரட்டி என்ன கட்டிக்க, என்ன பார்த்து சிரின்னு சொன்னா அது எப்படி சிரிக்கும்? அது மாதிரி ஒரு அனிமல் இருக்கு. அந்த அனிமல்கிட்ட நீங்க என்னதான் அதை அடிச்சு உதைச்சாலும் அது உங்களுக்கு அன்பு காட்டாது. அதுக்காக அவங்களை பாக்குறப்ப ஒரு நேசம் வரணும். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கு தேவையான உணவை கொடுக்கணும், அதை தடவி கொடுக்கணும், அது பக்கத்துல இருக்கணும், ஏதோ செய்யணும். அப்ப அதை நீங்கள் கேட்டு என்ன லவ் பண்ணு, என்கிட்ட பேசு. இது பெரிய குறைபாடு. பெரிய வீட்டுல என்கிட்ட பேசுறதே இல்லை. பல குடும்பங்கள்ல பொதுவா பெண்களுக்கே உள்ளது. என்னுடைய கணவர் என்கிட்ட பேசுறது இல்லை, எனக்கு நேரம் செலவு பண்றது இல்லை. இதை கத்துக் கொடுத்தது டிவியும் மீடியாவும். போக போக பேச்சு என்பது உணர்வு மட்டத்துல மாறி உணர்வுகள் பரிமாறப்படணும். கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கும் பொழுதே அவங்களுடைய உணர்வுகள் பேசிக்கொள்ற அளவுக்கு அவங்க சூட்சுமமா மாற ஆரம்பிக்கணும் போக போக. ஆனா இங்க வயசாக வயசாக தான் அன்பே ஆறுயிரே அப்படின்னு பேசணும். பக்கத்துல இருந்து கலந்து பேசுனா என்ன ஆகும் தெரியுமா? பேசுனா சண்டை அதிகமாகும். பேச்சுல வார்த்தைக்கு வார்த்தை குத்தம் வரும், குறை வரும். சரிங்க, அப்ப நம்ம 2 பேரும் ஊரை பத்தி பேசுவோம், ஊர் வம்பு பேசுவோம் அப்படின்னா கூட அதுலயும் நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள பத்தி இவருக்கு ஒரு உயர்வான மதிப்பு இருந்ததுன்னா இவருக்கு மாத்தி சொல்லுவாரு. இவரு யாரை பத்தியாவது பேசினா அவங்களுக்கு பத்தி இவங்களுக்கு ஒரு தாழ்வான மதிப்பு இருந்தா இவருக்கு மாத்தி சொல்லுவாரு. ஸோ வெளிப்புற பேச்சு அப்படிங்கிறது நிறைய சைக்கலாஜிக்கல் புக்ல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி மனம் விட்டு பேசுங்கள், உண்மையை சொல்லுங்க. உங்க குடும்பத்துல நீங்க பேசுனா அன்னைக்கு பிரச்சனை அதிகமாகுதா குறையுதா? இந்த மனம் விட்டு பேசுதல் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை, அகங்காரம் இல்லாத நிலை. அதுக்கு 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்துல ஈடுபாடு இருக்கணும். அந்த விஷயத்தை நோக்கி போகணும். ஹஸ்பண்டுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒய்ஃபுக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும். இதை பத்தி பேசினா அவருக்கு எரிச்சல் வரும், அதை பத்தி பேசினா இவங்களுக்கு எரிச்சல் வரும். இதுல யாருமே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் சரி, அவர் கிரிக்கெட் பாக்குறாருன்னு போய் உட்காந்து அவரோட பார்த்து இது என்னங்க ரன் எத்தனை என்னன்னு கேட்க மாட்டாங்க. அவரும் இங்க இது என்னமா ராகம், இது யாரு, இது வேற ஒரு பாட்டு இருக்கான்னு கேட்க மாட்டார். கேட்டாதானே அந்த மாதிரி வந்ததுன்னா கூட வரும். நம்ம அவுட் ஆஃப் த ட்ராக் போறோம்னு நினைக்க வேணாம். நம்ம லைஃபை பத்தி புரிஞ்சிக்காம நம்ம ஆன்மீகத்துக்குள்ளார போக முடியாது. ஆக நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொன்னு கேட்கிறோம். நான் மியூசிக் பாக்குறேன், எனக்கு மியூசிக் பிடிக்குது, நீனும் என்னோட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நான் கம்பல் பண்ண விரும்புறேன், எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாக்குறது. எந்த ஒய்ஃபுமே சரி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய கிச்சனுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்பாத பெண்கள் உண்டா? கிடையாது. ஆனா என்னைக்காவது அவங்க மாறி தன்னுடைய கணவன் என்னமோ ஆபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காரு, அந்த நோட்டை எடுத்து கொடுக்கணுமா, பேனா எடுத்து கொடுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நான் எழுதுறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஒண்ணுமே வேணாம், நீங்க என்ன செய்றீங்க, பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இல்ல சிஸ்டத்துல உட்காந்துருக்காரு, போய் பக்கத்துல உட்காந்துக்குவோம், என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். அதுக்குன்னு 24 மணி நேரமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒத்து பார்க்க சொல்லு. குறைஞ்சபட்சம் இப்ப இந்த எதிர்பார்ப்பு உங்கள்ட்ட இருக்குல்ல, என்னுடைய கணவர் கிச்சன்ல எனக்கு ஒர்க் பண்ணும், வீட்டு வேலைகள்ல எனக்கு. உங்க கணவருடைய வேலைகள்ல எதுல நீங்க போய் பங்கு எடுத்துக்கிறீங்க? அவர் ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது கூட போய் நின்று பங்கு எடுத்துக்கிறீங்களா? உதவி செய்யறீங்களா? அல்லது அவங்க ஊக்கப்படுத்துறீங்களா? ஒண்ணும். அப்ப இந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்கேருந்து வருது? யார் கத்துக் கொடுத்தாங்க? நவீன கல்வி முறை கத்துக் கொடுத்தது இன்னொரு ஆப்போசிட்டா கத்துக் கொடுக்கவில்லை. இந்த சக்கர வீதத்துக்குள்ளார போற கத்துக் கொடுத்தது, வெளியில கொடுக்கலங்கிற மாதிரிதான் நம்மளுடைய கல்வி முறைகள் தான் ஒரு சைடாவே கத்துக் கொடுக்குது எல்லா விஷயத்தையும்.
இன்னொரு சைடு அது வந்து நம்மளாதான் வளர்த்துக்கணுங்கிறது தான் சூழ்நிலை. இல்லைன்னா அபிமன்யு கதை தான் எல்லா இடத்துலயும் வரும். ஓகே, நம்ம அதை விட்டு திரும்பி இங்க வந்துடலாம். இப்ப ஒரு மிக உயர்வான விஷயம் அன்பு, மிக மென்மையான விஷயம் அது. அதை நீங்கள் கேட்டு பெற முடியாது. நமது மாஸ்டர்களிடமும் இதுதான் உண்மை. எனக்கு இந்த உள்நிலையை கொடுங்கள், எனக்கு அந்த உள்நிலையை கொடுங்கள், எனக்கு இந்த பதவியை கொடுங்கள், என்னை பிரிசெப்டர் ஆக்குங்கள். இதெல்லாம் வந்து மாஸ்டர் வந்தப்ப, அதாவது இந்த 2015 காலகட்டத்துல இதெல்லாம் இருந்துச்சு. அப்ப வந்து பிரிசெப்டர் ஆக்கல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரிசெப்டர் ஆக்குங்க, என்ன பிரிசெப்டர் ஆக்குங்கன்னு கேட்காத ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு அது மேல. ஸோ மாஸ்டர்கிட்ட போய் கூட, மாஸ்டர் எனக்கு அந்த கண்டிஷன், அந்த செகண்ட் பாயிண்ட்ல வைங்க, அந்த கண்டிஷன் எனக்கு வேணும் மாஸ்டர், எனக்கு என்ன அன்பா மாத்திருங்க மாஸ்டர், நீங்க ஏன் கேக்குறீங்க? அப்ப இந்த கொடுங்கல்னு கேட்கிறப்பே உங்களுக்கும் மாஸ்டருக்கும் இடையிலான உறவு முறிந்து விடுகிறது. ஆன்மீக நிலையை கேட்டாலும் சரி, லௌகீக விஷயங்களை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து போகும் பொழுது அங்க வந்து அன்பு முறிஞ்சு போகுதுங்கிறார். அதனாலதான் அன்பே சாராம்சம்ங்கிற தலைப்புல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு வர. எதிர்பார்க்காத ஒரு எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை நீங்க வளர்த்துக்கிட்டோம்னா இது சாத்தியமே ஒழிய, இது கொடுங்க அது கொடுங்க, இது ஆக்குங்க இது ஆக்குங்க, என்னை வந்து அந்த லெவல்ல வைங்க, எனக்கு ஒரு சென்டர் இன்சார்ஜ் போஸ்ட் கொடுங்க, இது எல்லாமே மாஸ்டர்களுக்கும் இதுதான் ஆசைங்கிறார். உங்களுக்கு நல்ல பதவி கொடுக்கறதுக்கு, உங்களை பிரிசெப்டராக்க ஒவ்வொரு மாஸ்டரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் உயர்வடைய செய்ய அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுக்கான ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு பதிலா நம்ம அதை வெறும் சும்மா கேட்டா என்ன பிரயோஜனம்? வர முடியாது இல்லையா? ஒளி உலகிலிருந்து வரும் எத்தனையோ செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த சகஜ மார்க்க மிஷன் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறி வருகின்றனர். அவர்கள் வருங்காலத்தை பற்றி பேசுகிறார்கள். இங்கே மற்றும் இப்போது வாழ்வதற்கே எப்போதும் முக்கியத்துவம் தருகின்ற மாஸ்டர்கள் நமது திருப்திக்காக விஷயங்களை வருங்காலத்திற்கு ஒத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பி நம்ம படிக்கணும். இங்கே மற்றும் இப்போது வாழ்வதற்கே எப்போதும் முக்கியத்துவம் தருகின்ற மாஸ்டர்கள். இங்கேயே இப்போதே. நிறைய இடத்துல சாரிஜி இந்த டாபிக்ல பேசுவார், பாபுஜி சொல்லுவார், ஹியர் அண்ட் நவ். அதுக்குதான் நம்முடைய மாஸ்டர்கள் முக்கியத்துவம் தர்றாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களே நம்ம திருப்திக்காக விஷயங்களை வருங்காலத்திற்கு ஒத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க புரியுதா இல்லையா? யாருமே வந்து நீங்க உடனே இங்கேயே இப்போதே உங்களை வந்து லிபரேட் பண்ணணும், அதுதானே அவங்க எண்ணமா இருக்கணும். இங்கேயே இப்போதே நடக்கணும், உடனடியா நடக்கணும். அட் பிரசன்ட் நாங்க இருக்கிறோம். இந்த செகண்டோடைய ஹையஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, என்ன கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணி நீ வந்து எலிவேட் ஆகுது, முழுமையாக பரிணாம வளர்ச்சி டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடும். இதுதான் இந்த நேரத்தோடைய ஹையஸ்ட் பாசிபிலிட்டி. அப்ப இதுக்காகவே நோக்கத்தோடு இங்க வந்து தவித்துக் கொண்டிருக்கிற மாஸ்டர்கள், அவங்க நோக்கம் எதா இருந்தா என்ன பண்றது? உங்க நோக்கம் அதுவாக இல்லை, நம்ம நோக்கம் அதுவாக இல்லை என்பதற்காக அதை வருங்காலத்திற்கு ஒத்தி வைத்து விட்டு, நீ தன்மை மாற்றம் அடையிற டைம் எடுத்துட்டு பரவாயில்ல, நீ அழுவாம மெதுவா செய், வருத்தப்படாம செய் என்று நமது திருப்திக்காக அவர்கள் நோக்கத்தை தள்ளி வைத்து விட்டு வாழ்கின்றார்கள். இந்த இடத்த படிக்க 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 அது நிறைய விஷயங்களை, மாஸ்டர்களுடைய இயக்கத்தை, மாஸ்டருடைய அந்த மிஷன் என்ன, நான் என்ன இதுல இருக்கேங்கிறத இந்த 2 வார்த்தைகள் நல்லா சொல்றேன். இங்கே மற்றும் எப்போது வாழ்வதற்கே எப்போதும் முக்கியத்துவம் தருகின்ற மாஸ்டர்கள். இங்கேயே இப்போதே முழுமையாக விடுதலை அடைந்து வாழ்வதற்கே முக்கியம் தருகின்ற மாஸ்டர்கள். நம்முடைய திருப்திக்காக அந்த விஷயங்களை எல்லாம் வருங்காலத்திற்கு ஒத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வருங்காலத்தை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்களது சிறந்த சீடர்களாக நாம் அதை இப்போதே நிகழச் செய்ய வேண்டும். மாத்துறாரு மாஸ்டர். ஏன் அவங்க இங்கேயே இப்போதேன்னா கூட வருங்காலத்தில் இப்படி ஆகும், ஒரு காலத்துல பூமி இந்த மாதிரி மாறிடும், மக்கள்கிட்ட வந்து இந்த மாற்றம் வந்துடும், எல்லாரும் முழுமையா மாறிடுவாங்கன்னா ஏன் பேசிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆசையா இன்னும் அவ்வளவு நாள் கழிச்சு நடக்கணும்? கிடையாது, உடனே நடத்ததான் அவங்களுக்கு ஆசை. ஆனா நம்மளால எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாததுனால அவங்க வருங்காலத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சிறந்த ஒரு சீடர், சிறந்த ஒரு அபியாசி என்ன பண்ணணும்? மாஸ்டர்கள் எதெல்லாம் வருங்காலத்துல நிகழும்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு நிகழ்த்தி காட்டணும். ஆனா பாபுஜி வந்து பார்க்க சாரிஜி போகும்பொழுது
ஒரு 4-5 புக்கு தான் மிஷன்ல இருக்கு அப்ப ஆரம்ப காலகட்டத்துல. அப்ப காட்டி ஒரு காலத்துல நம்ம மிஷன்ல இவ்வளவு புக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாபுஜி சொல்றாரு. பட் அதை வந்து சாரிஜி அப்படியே வந்து முழுமையாக நிறைவேற்றுகிறாரு அவருடைய காலத்திலேயே. அதாவது அவர் அந்த அந்த பொறுப்புக்கு வந்து ஒரு 10-15 வருடங்களுக்குள்ளாரையே நூற்றுக்கணக்கான லிட்டரேச்சர்ஸோட நம்ம மிஷன் வந்து டெவலப் ஆகுது. அப்போ ஒரு சிறந்த சீடர் என்ன, மாஸ்டர் வருங்காலத்துல நடக்கும்னு சொல்றதை நிகழ்காலத்திலேயே நிகழ்த்தி காட்டுறவர் தான் சிறந்த சீடர். அப்ப நம்ம மாஸ்டருடைய நோக்கம் என்ன, இந்த உலகம் முழுவதும் சகஜ மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொரு வீட்லயும் ஹர்தில் தியான் ஹர்தின் தியான் அப்படின்னு சொல்றாரு. அதை நிகழ்த்தி காட்ட முடிஞ்சதுன்னா நம்ம சிறந்த சீடர்கள். ஆனால் அவர்களது சிறந்த சீடர்களாக நாம் அதை இப்போதே நிகழச் செய்ய வேண்டும். ஏனென்றால் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எதையும் ஒருபோதும் தள்ளி போட்டதில்லை. அவ்வாறெனில் அவர்கள் நம்மிடம் ஏன் வருங்காலம் பற்றி பேசுகிறார்கள்? நாம் நம்மை பற்றி மோசமாக நினைத்துக் கொள்ளாமல் இருப்பது. இந்த வார்த்தைக்கு இந்த பாரா முழுக்கவே இந்த அர்ஜி நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத வெவ்வேறு வார்த்தைகள்ல மாஸ்டர் சொல்றாரு. அதுல அவருடைய அந்த இயக்கமும் அவங்களாம் எதையுமே தள்ளி போட்டது கிடையாது. உடனே இந்த நிமிடம் கண்ண மூடி உட்காருன்னா ஒரு செகண்ட் கூட மாறுறது கிடையாது. உடனே கண்ண மூடி உட்கார்ந்துடுறது. இந்த வேலையை செய்யணும்னா அப்படியே எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த வேலையை செய்யறது. இது பாபுஜியோடைய சுயசரிதையில நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வர்ற உத்தரவுகளை நிறைவேற்றுறதுல ஒரு வினாடி கூட அவங்க தாமதிக்கிறது. ஆனா நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய தியானத்தை நாளைக்கு தள்ளி போடுறோம். இன்னும் டைம் இருக்கு, சத்சங்கத்துக்கு கிளம்புறதுக்கே சரி 7:30 மணிக்கு தானே சத்சங்கம், இன்னும் டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கோ சென்டருக்கோ போயிட்டா கூட 7:20க்கு போயிட்டாருன்னா 7:30க்கு தான்ட்டு வெளில நின்று பேசிட்டு இருக்கோம். 7:28 வரைக்கும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு, அப்புறம் போய் உட்காரலாமே. அப்படி நம்ம தியானத்துக்கு தயாராவதை கூட தள்ளி போடுற நிலையில இருக்கிறோம் நம்ம. அவங்க அந்த எலிவேட்டட் நிலை, அந்த டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஸ்டேட்டை வந்து இங்கேயே இப்பயே ஒரு செகண்ட் கூட தள்ளி போடாமல் கொடுக்கணுன்ற தவிப்புல இருக்கிறாங்க. இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ணும்? தியானத்துக்கு உட்காரணுங்கிறத கூட நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு ஒரு செகண்ட் வரைக்கும் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். இல்ல ப்ளீஸ் ஸ்டார்ட்னு காதுல உழுந்ததுக்கு அப்புறம் வாசப்படில இருந்து உள்ள போய் உட்கார்ற ஆள். அது வரைக்கும் வெளில நின்று பேசிட்டு இருக்கு. இல்ல பிரிசெப்டர் வந்து சேர்ல உட்காந்து அவர் உட்கார்ந்தவனதான் நம்ம உட்காரணும், அது வரைக்கும் நம்ம அப்படி வெளில நிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் நம்ம சென்டர்ஸ்ல நடக்குதா இல்லையா? அப்ப நம்ம எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்கிறாங்க? இது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும். உடனே வந்து அந்த அபியாசி இந்த அபியாசின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் இதை செஞ்சிருக்கோம். இந்த என்னைக்காவது ஒரு நாள் செய்யும் பொழுது எதனால தள்ளி போட்டோம் அப்படிங்கிறது நம்ம உண்மை நிலைமையை காட்டும். அதனால அந்த மாதிரி நம்ம தள்ளி போடக்கூடிய, போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பதனால அவங்க இந்த காலத்துல நிகழ வேண்டியதை வந்து இப்ப இல்லாம ஒரு காலத்தில் விரைவில் நிகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் ரெடியா இருந்தா இன்னைக்கு அதை அவங்க நிகழ்த்தி காட்ட சரியாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கே இது நடந்துரும் அப்படின்னு அவங்க சொல்லி உங்களால செய்ய முடியலன்னு உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்து தன்னம்பிக்கை இழந்து நான் அதுக்கு லாயக்கு இல்லைன்னு என்னை நானே சொல்லிக்க கூடாது, உன்னால இது முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காக, நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு என்னெல்லாம் இது முடியாதுன்னு போயிடாம இருக்கிறதுக்காக இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை, இன்று நீங்கள் நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எதிர்காலத்துல நடக்க போகுது. என் பையன் இந்த வருஷம் வந்து கலெக்டர் ஆகல, அடுத்த வருஷம் ஆயிடுவான். இன்னைக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல மார்க் வாங்காம வந்து நிக்கிறப்ப என்ன சொல்ல முடியும்? நீங்க கவலைப்படாத, நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, விரைவில் நான் வந்து போயிடலாம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், தன்னை பற்றி அவனே வருத்தி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக ஃபியூச்சர்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் மாஸ்டர்ஸ் வந்து எதிர்காலத்துல நடக்கும்னு சொல்ற எல்லா விஷயங்களும். ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் இங்க செய்யாம இருக்கிறதுனால அவங்க அதான் எதிர்காலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகம் சகஜ மார்க்கத்திற்காக தயாராக இருக்கிறது என்பதில் சந்தேகம் வந்து ஒரு இதுக்கப்புறம் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த மாஸ்டர் பேசுறாரு. இன்னைக்கு பேசுனதுல இந்த 2வது பாரா ரொம்ப வெயிட்டான பாரா. இது கொஞ்சம் நீங்க புக்ல படிங்க. ஆக்சுவலா நம்ம சொல்ல விரும்புற முக்கியமான விஷயம், நம்ம புத்தக வாசிப்பு பண்ணுவது முழுவதையும் இந்த கருத்தை வந்து ஏத்துக்கிட்டோம் படிச்சுட்டோம்னு நினைக்கிறது தெரியல. ஒரு வியூ கொடுக்குறோம். ஆனா இந்த
இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் தமிழ் புத்தகத்தை எடுத்து அதுல மாஸ்டர் சொல்லியிருக்கிறது. இப்ப நான் இன்னைக்கு உள்ளது ஒரு 2 பாரா படிச்சிருப்பேன். நீங்க அந்த புத்தகத்துல இந்த தலைப்புல உள்ளதை முழுசா படிங்க. இன்னைக்கு ஒரு தடவை படிங்க. நாளைக்கு இதே இதுல நான் 4 பக்கம் படிச்சிருப்பேன். சேர்த்து படிங்க. படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கோர்வையாக மாஸ்டர் சொல்ற விஷயம். எனக்கு வந்து என்ன வருத்தம்னா, ஒரே மூச்சுல இதை பேசுனா இதனுடைய எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும். டெய்லி 1/2 மணி நேரம் பேசி டெய்லி ஒரு விஷயம் தான் நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். இந்த அத்தனை விஷயத்தையும் இன்டகிரேட்டடா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பேசும்போது எப்படி இருக்குமோ அந்த உணர்வு வேணும்னா நீங்க தான் புக்கு படிக்கணும். புத்தகம் படிக்கிறதை ஊக்குவிப்பதுதான் இந்த புத்தக வாசிப்பு நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். ஆனா நம்ம இதை கேட்டுட்டோம், இதையே எனக்கு திருப்தி அப்படின்னு இருந்துடக்கூடாது. இதை எடுத்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு சொல்கிறோம்.